ஓம் சக்தி. என் அன்பு தங்கமே, நீ எப்பொழுதும் கவலைகளால் சூழ்ந்து இருக்கின்றாய். உன்னுடைய முகம் வாடிப்போய் இருக்கின்றது. என் குழந்தை சந்தோஷமில்லாமல் கஷ்டத்தில் இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. நான் என் துணையின் மீது அளவு கடந்த அன்பு வைத்துள்ளேன், அக்கறையும் வைத்துள்ளேன். இருந்தும் அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என்னை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்று கவலைப்படுகின்றாயா தங்கமே? என்னை உதாசீனப்படுத்தினார்களே என்ற வருத்தத்தில் இருக்கின்றாய். உன்னுடைய துணையின் மனதில் என்ன நினைக்கின்றார் என்பதை நான் இப்பொழுது உன்னிடம் கூறப்போகின்றேன். உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய துணை எத்தனையோ குழப்பங்களிலும் வருத்தத்திலும் இருக்கின்றார். அவர்களை சுற்றியே ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உன்னை பற்றிய ஞாபகம்தான் இருக்கின்றது. உன்னை அவராலும் மன்னிக்கவும் முடியவில்லை, மறக்கவும் முடியவில்லை. உன்னிடம் வருவதற்கும் உன்னிடம் வந்து பேசுவதற்கும் கால தாமதம் ஆகின்றது. ஒரு பக்கம் உன் மீது கோபமும் மறுபக்கம் உன் மீது பாசமும் வைத்து மத்தியில் தவித்து கொண்டு இருக்கின்றார். உன் மீது கோபம் இருக்கிறது தவிர வெறுப்பு இல்லை. நாளையோ அல்லது நாளை மறுநாளோ உன் வீட்டு வாசலில் வந்து உனக்காக காத்திருப்பார். அவருடைய மனம் எப்பொழுதும் மாறும் என்ற விதத்தில்தான் உள்ளது. நிச்சயம் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைகிறீர்கள் என்றால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள். ஓம் சக்தி.